வணக்கம் நண்பர்களே. திருநெல்வேலியில் தொடர்ந்து உயிர் பலிகள், உயிரை எடுப்பவர் உயிரை கொடுப்பவர்கள் என்று அங்கு ஒரு சாதிய அடையாளங்களுடன் சில சம்பவங்கள் அரங்கேறுகிறது. இது சாதியின் கோபத்தின் உச்சம் அல்லது ஆதிக்க சாதி என்று தன்னை நினைத்து கொண்ட ஒரு மனிதனின் உச்சபட்ச நிலை, உணர்வு நிலை. அதில் அவன் மற்ற சாதியை சேர்ந்தவர்களையோ அல்லது ஏதோ ஒரே சாதிக்குள் இது நடக்கவில்லை என்பதால் சாதிய கலவரமாக பார்க்கப்படுகிறது. கலவரம் அல்ல, சாதிய உணர்வு தூண்டுதலினால் இந்த நிகழ்வு நடந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒரே சாதிக்குள் ஒருவருக்கொருவர் ஆயுதங்களை எண்ணிக்கொண்டு சண்டையிட்டு மாண்டு போனவர்களும் இங்கு உண்டு, திருநெல்வேலியில் உண்டு என்பதால் தான் இதை வெறும் சாதிய மோதலாக நாம் பார்க்க இயலாது. ஆனால் சாதிய மோதலும் இதில் இருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை. ஒரு பெரிய சமூக விடுதலை அடைந்த சாதிகளை கலைந்து சமூக விடுதலை அடைந்த சமூகமாக தமிழகம் மாறியிருக்கிறது என்று திராவிட கட்சிகள் கூறிக்கொண்டிருக்கிற காலம். ஆனால் இன்றளவும் திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய அந்த சிறு, அதாவது மாணவர்கள் மத்தியில் ஆரம்பித்து இளைஞர்கள் வரை இந்த மாறி மாறி கொலைகள் நடப்பது என்பதை ஏன் தடுக்க இயலவில்லை? திருநெல்வேலி திருந்துவதற்கு வழியே இல்லையா என்றெல்லாம் கேள்விகள் எழுகின்றன. அதை அந்த ஊரிலேயே வாழ்ந்து என்னுடைய இளமை காலங்களில் வாழ்ந்தவன், நான் பிறந்து வளர்ந்தது அந்த ஊர் என்பதால் நான் ஒன்று கூறுகிறேன். சைவ சித்தாந்தம் தொடங்கிய இடம், சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் என்பது கூட இன்றளவும் திருநெல்வேலியில் தான் இருக்கிறது. ஆக சைவ சித்தாந்தம் தொடங்கிய இடம் அது. ஒரு சைவ மரபு நெறிகளை பரப்பிய இடம் அது. அங்கு சாதாரணமல்ல, ஒரு உயிர்கள், அது சாதாரண உயிர்கள் என்று குறிப்பிட இயலாது, வாய் பேச இயலாத ஜீவன்களையே நாம் உணவாக உண்ணக்கூடாது, கொன்று உணவாக உண்ணக்கூடாது என்ற சைவ மரபு நெறிகளை ஆரம்பித்து அதை வளர்த்தெடுத்த இடம்தான் அந்த திருநெல்வேலி மாவட்டம், குறிப்பாக டவுன். சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் என்பது இன்னும் அங்குதான் இருக்கிறது. மிக மிக பழமையான அந்த சைவ நெறியை பரப்பக்கூடிய நூல்கள் அது இன்னும் அழிந்து போகவில்லை என்று நினைக்கிறேன். நான் பார்த்தவரையில் அது மிக மிக பழமையான நூல்கள். கையில் எடுத்தாலே இந்த பேப்பர்கள்லாம் நொறுங்கிடும், தாள்கள்லாம் நொறுங்கிடும், அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தது. அதை மறு உருவாக்கமெல்லாம் செய்து கொண்டு சில அமைப்புகள், சில மனிதர்கள், பெரிய மனிதர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அப்படி வளர்ந்த ஒரு இடத்தில் உயிர் பலி எடுப்போம், அதுவும் சாதி அடையாளங்களோடு உயிர் பலி எடுப்போம் என்பது சற்று வினோதமாக தெரிகிறது. இது எப்படி உள்ளே நுழைந்திருக்கும்? இது ஏதோ இடைக்காலத்தில் நுழைந்தது. இந்த மாதிரி உயிர் பலிகள் எல்லாம், இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் முன்பு நன்றாகத்தான் இருந்தது அப்படின்னு உறுதியாக சொல்லிட முடியாது. முன்பும் இருந்தது. அது எப்படி இருந்தது என்றால், சொந்தங்களுக்குள், ஒரே சாதியை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் சொந்தங்களுக்குள் ஏற்படுகிற பங்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பங்காளிகளுக்குள் ஏற்படுகிற சண்டையில் கொலைகளில் முடிந்திருக்கிறது. அதை நான் அந்த திருநெல்வேலியில் வாழும் காலத்திலேயே நான் கண்டிருக்கிறேன். அது அந்த அளவில் தான் இருக்கும். அதற்கு பழிக்கு பழி என்று ஒருவருக்கொருவர் செய்வது என்பது தொடர்ச்சியாக நடைபெறாது. ஆனால் இங்கு இப்போது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இதுவும் இப்போது வேறு வகையில் விரிவடைந்து விட்டது. ஒரு சாதியிலிருந்து இன்னொரு சாதியினரை உயிரை எடுப்பது, ஆயுதம் ஏந்தி கொண்டு நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற ஒரு ஈகோ. இதில் நான் மிக மிக முக்கியமாக நான் கவனிப்பது என்னவென்றால், இங்கு அரசியல் உள்நுழைந்து விட்டது என்பதை என்னால் ஓரளவுக்கு யூகிக்க முடிகிறது. காரணம், சாதிய வெறிகள் இருந்தாலும் கூட எந்த பெற்றோரும் சிறைவாசத்திற்கு அனுப்புவதற்காக பிள்ளைகளை பெற்றெடுப்பதில்லை. எந்த பெற்றோரும் அதை செய்ய மாட்டார்கள். அவர்கள் எந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சமூகத்தின் எந்த அடுக்கில் இருந்தாலும் சமூகத்திற்குள் வாழ்பவர்கள். நான் சொல்வது, அவர்கள் வனாந்தரத்திலோ காட்டுக்குள்ளோ வாழ்பவர்களாக இருந்தால் அவருடைய குணாதிசயங்கள் வேறு. மனித தொடர்புகளை இல்லாத மனிதர்களாக இருந்தால் அந்த குணாதிசயங்கள் வேறு. ஆனால் ஒரு சமூக வட்டத்திற்குள் வாழ்கிறார்கள். அவர்கள் எந்த சாதி அடையாளம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், பொருளாதார நிலையில் எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் தங்கள் குழந்தைகளை சிறைக்கு அனுப்புவதற்காக அல்லது இன்னொரு உயிரை கொள்ளும் ஒரு மிருகமாக வளர்த்தெடுப்பது என்பது எந்த தாய் தந்தையரும் செய்யாத ஒரு காரியம். பெற்றோரும் செய்ய மாட்டார்கள். இதில் எல்லோருக்கும் முரண்பாடு இருக்கும். சரி, இது பள்ளிக்கூடங்களில் வளர்த்தெடுக்கும் பொழுது, பள்ளிக்கூடங்களில் இந்த மனிதன் அந்த திருநெல்வேலி பள்ளிக்கூடங்களில் எப்படி வளர்த்தெடுக்கப்படுகிறான் என்பதற்கு ஒரு சான்று தான் நாங்குநேரி அந்த மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட ஒரு மோதல். இங்கு இந்த இடத்தில் ஒன்று கவனியுங்கள். கொலை செய்யும் அளவிற்கு சந்தர்ப்ப சூழலும் அல்லது பலியாவதற்கு
மிக பலவீனமான இடத்திலும் சில மனிதர்கள், இப்படி ஒரு மனிதன் கொலை செய்வதற்கு அத்தனை சாதகமான சூழலும் இன்னொரு மனிதனுக்கு தப்பிக்க இயலாத அளவுக்கு சூழலும் இருக்கும்போது தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. இது ஒரு நிகழ்வு நடந்ததனால் ஏதோ ஒன்று நடந்தது என்று நடந்தது சொல்ல முடியாது. இன்னும் பலர் சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு உயிரை கொள்வதற்கு தேவையான சந்தர்ப்பத்திற்காக, தகுந்த சூழலுக்காக காத்திருப்பார்கள். தங்களை எப்படியாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலும் எல்லோரும் முனைப்பாக இருப்பார்கள். இப்படி ஒரு பதட்டமான சூழல் தான் கொலைகள் என்பது அவ்வப்போது வெளிப்பட்டு விடுகிறது. இதுதான் நான் நினைப்பது. உளவியலாளர்கள், மனநல ஆலோசகர்கள் கூறுவது என்பது வேறு. அதற்குள் நான் செல்லவில்லை. ஏனென்றால் நான் உளவியலாளரோ அல்லது மனநல ஆலோசகரோ கிடையாது. நான் சமூகத்தை ஒரு பார்வையோடு பார்க்கிறவன். எனக்கு இது அரசியல் புகுந்து விட்டது என்பது எப்போது அது யோகிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, தான் சார்ந்திருக்கும் கட்சியிலிருந்து எதிர்கட்சியை தாக்குவதற்கு, அல்லது தான் இருக்கும் கட்சியிலேயே தன்னை விட சீனியராக இருப்பவரை தாக்குவதற்கு. அப்போ தான் இவர் அந்த இடத்துக்கு வரணும்னா 2 வேலை செய்யணும். ஒன்று, தனக்கு சீனியராக அதே மாவட்டத்தில் தனக்கு சீனியராக இருக்கிறவரை தாக்கி கொஞ்சம் ஏதாவது பயமுறுத்தணும். அல்லது எதிர்கட்சியாக இருப்பவருடைய செல்வாக்கை அளிக்கணும். இந்த 2மே ஒரு அரசியல்வாதிக்கு கட்டாயமாகிறது. அப்போது இதில் உயிர் பலி, அவரை போட்டுருங்க, இவரை கொன்றுங்க அப்படின்னு சொல்கிறது உயிர் பலிகள் தீர்வாகுமா என்றால், உயிர் பலிகளுக்கு அவர்கள் ஒரு நாளும் செய்வதில்லை. எந்த அரசியல்வாதியும் உயிர் பலிக்கு வர மாட்டார்கள். ஆனால் பயமுறுத்தி வைப்பார்கள். என்னை எதிர்த்தால் அல்லது என்னுடைய வளர்ச்சியை நீ தடுத்தால் உன் உயிர் போகும் என்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்கு எல்லா அரசியல்வாதிகளுமே முயல்வார்கள். இதில் சமூக விரோதிகளும் கொஞ்சம் செய்து விடுகிறார்கள். இங்கே சமூக ஒரு சின்ன ஆய்வு, மிக நீண்ட உரையாக இதை அமைக்கிறேன் என்று யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட குற்ற வழக்கில் சிறைவாசம் அனுபவித்து வெளியே வருவோருக்கு வேறு பிழைப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அதே ஊரில் திருநெல்வேலியில் இருந்தால் அவன் ஒரு குற்ற செயலுக்காக, கொலை குற்றத்திற்காக சிறைவாசம் அனுபவித்து வந்திருக்கிறான். அவனிடமிருந்து சற்று விலகியிருங்கள் என்று தான் சமூக பார்வை இருக்கும். அப்போ அவர் வழியே இல்லை. அவனுக்கு ஏற்கனவே இருந்த அந்த மிருக உணர்வு, அந்த மூர்க்கத்தனத்தை இன்னும் அதிகப்படுத்தி எப்படியெல்லாம் பணம் பறிக்கலாம் என்று தான் அந்த மனிதன் பார்ப்பான். அப்படி ஒரு சமூக சூழலுக்கு அவன் தள்ளப்படுகிறான் எனும் பொழுது அவன் யாருக்கு பயன்படுவான்? இது போன்ற அரசியல்வாதிகளுக்கு தான் பயன்படுவான். எதிர்த்தரப்பை அச்சுறுத்த வேண்டும், தன் கட்சியிலேயே தனக்கு முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்றால் இது ஒரு மனப்பாங்காக, பிழை மனப்பாங்காக மாறிவிட்டது. நாம் என்னை எதிர்த்தால் நான் எந்த எல்லைக்கும் செல்வேன், இது அவருடைய பிழைப்பாக மாறிவிட்டது. இதில் சாதிய அடையாளம் என்பது ஒரு கூடுதல் ஒரு உணர்வாக சேர்ந்து விடுகிறது. நான் இந்த சாதியை சேர்ந்தவன், நான் யாருக்கும் இளைத்தவன் அல்ல, என்னை எதிர்க்கும் சாதியினரை நான் சும்மா விட மாட்டேன் என்று போன்ற மனப்பாங்கும் சேர்ந்து விடுகிறது. எல்லாம் சேர்ந்த கலவைதான் இப்போது திருநெல்வேலியில் நடந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அவன் சிறு வயதிலிருந்தே, அவன் வளரும் பருவத்திலிருந்தே பள்ளிகளில் இருக்கும் மிகப்பெரிய இப்போ சோகம் என்னென்னா, பள்ளிகள் இந்த வாழ்க்கை முறையை விட்டுவிட்டார்கள். இந்த நீதி கதைகளை சொல்வதை விட்டுவிட்டார்கள். காரணம், ஒவ்வொரு ஆசிரியருக்கு தலைக்கு மேலும் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன கத்தி? நீ ஏதாவது கண்டிக்கும் நோக்கத்திலோ அல்லது தண்டிக்கும் நோக்கத்திலோ, கண்டிப்பதோ தண்டிப்பதோ ஏதோ ஒரு நோக்கத்தில் நீ அந்த மாணவனை கண்டித்தால் அவன் உடலளவில் ஏதாவது காயம் ஏற்பட்டால் உனக்கு சிறைவாசம். யாருக்கு? ஆசிரியருக்கு. அவர்கள் ஒதுங்கிவிட்டார்கள். இது மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுவிட்டது. இந்த இடத்தில் குடும்ப வறுமை, பொருளாதார நிலை, இதையெல்லாம் காரணிகளாக வைத்துக்கொண்டு இவர்கள் மெதுவாக ஒரு சமூக புறக்கணிப்பு, இதையும் சொல்ல வேண்டும், குறிப்பிட்டாக வேண்டும். சமூக புறக்கணிப்பு தொடர்ந்து ஒரு பொருளாதார நிலையில் முன்னேறாத நிலை, சாதிய ஒடுக்குமுறை அல்லது சாதிய ஆதிக்க மனப்பாங்கு என்று எல்லா காரணிகளையும் கலந்துதான் திருநெல்வேலியில் இந்த உயிர் பலிகள் நடக்கிறது. ஏன் திருநெல்வேலியில் மட்டும்தான் இது நடக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நீங்கள் தகவல் அறியும் சட்டத்திலோ அல்லது ஏதேனும் அரசு ஆவணங்களிலோ இருந்தால் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணுற இந்த நேரத்தில் பார்க்குற வாய்ப்பில்லை, பார்த்து சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் கொலை குற்றங்கள் நடக்கும் அதிக கொலை குற்றங்கள் நடக்கும் மாவட்டமாக எது இருக்கிறது? எந்த இடம் இருக்குது? இது ஒன்றும் பெருமைக்குரிய செய்தி அல்ல. ஆனால் இதை உற்று நோக்க வேண்டும் என்பது, அங்கு ஏன் அந்த உயிர் பலிகள் அதிகமாக அந்த மாவட்டத்தில் நடக்கிறது என்பதற்கான உற்று நோக்கல் வேண்டும். வேலைவாய்ப்பு இருந்திருந்தால் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு நேரம் வந்திருக்காது, மனதும் வந்திருக்காது. வேலைவாய்ப்புகள், உறுதியான வாழ்வாதாரத்திற்கு உறுதியான வேலைவாய்ப்புகளை இந்த திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இன்னும் அதிகமாக்குங்கள். இவர்கள் இன்னும்
இந்த குற்றச்செயலிலிருந்து விடுபட இயலாதவர்களை நீதிமன்றம் தண்டிக்கட்டும், கண்டிக்கட்டும், நீதிமன்ற நடவடிக்கையில் போகட்டும். மேலும் மேலும் இந்த உளவியல் சிக்கலுக்குள் வந்து இந்த கட்டத்திற்குள் மாட்டிக்கொண்டு முழிக்கும் நபர்களாக யாரும் சேர்ந்து விடக்கூடாது. இந்த இளைஞர்கள் இந்த கூலிப்படை கொலை குற்றவாளிகளாக மாறுவதை தடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் உறுதியான வாழ்வாதாரம் மிக்க ஒரு தொழிற்சாலைகளை, தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள். மிக முக்கியம். ஏனென்றால் ஒரு தொழில் வாய்ப்பு நம் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு பணம் கிடைக்கிறது. அந்த பணத்தை இப்படி செய்வோம், அப்படி செய்வோம் போகிறவங்களுக்கு வேறு சிந்தனை இருக்காது, சிந்திக்க நேரம் இருக்காது. அவங்களுடைய வாரிசுகள், அவங்களுடைய உடன் பிறந்தார்கள், அவருடைய உறவினர்கள், இவர்களோடு நம் உறவை எப்படி வளர்த்துக் கொள்ளலாம், நாம் எப்படி தொழில் பண விஷயத்தில் நம்ம எப்படி பொருளாதாரங்களை வெற்றி கொள்ளலாம், இப்படித்தான் சிந்திப்பார்கள். இதை விடுத்து யார் வேணாலும் இங்கே வேணாலும் போய் அடிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிற நினைப்பு வராது. ஆனால் ஏற்கனவே இந்த சூழல்கள் சிக்கி கொண்டவர்களுக்கு மீண்டு வருவதற்கான காரணிகளும் இங்கு கொஞ்சம் அரிதாகவே கிடைக்கிறது. மீண்டு வருவதற்கான காரணிகள் இல்லை. இங்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்கலாம். சில திரைப்படங்கள் காட்டுவது போல காவல்துறையினருக்கும் குற்றவாளிகளை மாதந்தோறும் காட்ட வேண்டும் என்ற ஒரு இலக்கு இருக்கலாம். அந்த இலக்கு கூட பழைய குற்றவாளிகளை பிடித்து கொலை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறதில்ல, மீண்டும் மீண்டும் அவர்களை அந்த வழக்கு வளையத்துக்குள்ளேயே சிக்க வைப்பதால் கூட அவர்களுக்கு வேறு அதை விட்டு வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். இப்படி ஏற்கனவே உள்ள குற்றவாளிகளை பலப்படுத்துவதும் புதிதாக குற்றவாளிகளை உருவாக்குவதுமான அந்த சூழல்களை ஆய்வு செய்து அந்த மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெரிய அமைதி நிலவ வேண்டும். ஏனென்றால் இந்த வீடியோனுடைய முதலிலேயே நான் குறிப்பிட்டிருந்தேன், அது சைவ சித்தாந்த நெறிகள் பரப்பப்பட்ட இடம், தொடங்கப்பட்ட இடம். அந்த இடத்தில் சைவ சித்தாந்தமே வளர்ந்ததோ இல்லையோ, ஆனால் உயிர் பலிகள் அதிகமாகிறது நடக்கிறது என்பதுதான் இதில் கேள்விக்குறி. இறுதியாக ஒரு விஷயத்தை கூறுகிறேன். உலகத்திற்கே அகிம்சையை போதித்தவர் மகாத்மா காந்தி, தேசத்தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆனால் அவருடைய மரணம் எப்படி நடந்தது? ஒரு கொலைதான், துப்பாக்கியால் சுட்டுதான் அவர் இறந்து போகிறார். அகிம்சையை போதித்தவர் ஏன் துப்பாக்கியால் சுட்டு மரணம் நிகழும் அளவிற்கு அவர் வாழ்க்கை அமைந்தது? சற்று வினோதமாக இருக்கும். நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். அதுதான் திருநெல்வேலிக்கும். இப்போது உங்களுக்கு மிக எளிதாக விளங்கும் சூழல்கள். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.